அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் அறுவடை பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோன்னு பாருங்க. முதல்ல இங்கே இருக்க மஞ்சளையும் அப்புறம் அந்த ஒரு தொட்டியில் மஞ்சள் இருக்குது, இந்த ரெண்டத்தையும் தான் முதல்ல பறிக்க போகிறோம். இந்த தொட்டியில் முதல்ல நாங்கள் வந்து இதை மல்லிகைப்பூ பதியம் வச்சோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா கொஞ்சம் நாளே இது முளைச்சி வந்துருச்சு மஞ்சள். சரின்னு சொல்லிட்டு மஞ்சளை மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தா தொட்டி உடஞ்சிருச்சு. ஸோ இந்த தொட்டி இதே பொசிஷனில் தான் வந்து இது இத்தனை நாள் வளர்ந்துருக்கு. இனிதான் மஞ்சளையும் மாற்றி வைக்கணும். இதுக்கு உரம்னும் எதுவும் கிடையாது, வெறும் தண்ணி மட்டும் தான். தண்ணி ஊற்றி வளர்த்த மஞ்சள் செடி. அதே மாதிரி விதையும் நாங்கள் போடலை. போன முறை அறுவடை பண்ணப்ப என் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ கிழங்க உள்ளே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தானே வளர்ந்த செடி. எவ்வளோ அறுவடை கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா கிழங்கு வச்சிருக்கு. வாவ், இந்த தொட்டியில தான் இந்த மஞ்சள் இத்தனை நாள் உயிர் வாழ்ந்திருக்கு. ஏதோ கடவுள் போனா போட்டு விட்டு வச்சிருப்பார் போல. ஏதோ இந்த இடத்துல இந்த செடியில இருந்து இவ்வளவு கிடைச்சிருக்கு. அதை தவிர இந்த செடியில இருந்தும் எடுக்க போறோம். இங்கேயும் ஒரு இது இருக்கு.